என் அன்பு பிள்ளையே, உன் சாயப்பா என்று உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே. உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன். என் பிள்ளை ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல் இருக்கின்றாள் என்று. கண்ணாடியானது சிறிது தவறினாலும் கீழே விழுந்து உடைந்து போகும் தன்மை கொண்டது. அதுபோல்தான் நீயும் இருக்கின்றாய். யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினால் உன் மனம் உடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்றாய். உன் தன்மையை மாற்ற நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன். யாராகினும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே. அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது தங்கமே. ஆதலால் நீ அதை கண்டு கொள்ளாதே. உனக்கு பக்கபலமாக என்றும் நான் துணை இருப்பேன். உனக்கான எல்லா வெற்றியும் நான் தேடித் தருவேன். என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன். கலங்காதே. பிறருக்கு தீங்கு நினைப்பதால் முன்னேற உள்ள வழியின் துளைகளை நாமே அடைத்து தோல்வியில் பின்னோக்கி செல்கின்றோம் என்று யாருக்கும் புரியவில்லை. அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். பிறரை பற்றி தேவையின்றி பேசுவதா கடவுள் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை தடை செய்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு இனியாவது அவரவர் வாழ்க்கையில் முன்னேற வழி தேடுங்கள். கடவுள் மனிதனை படைத்தது பிறருக்கு பயன்படத்தான். முடிந்தால் பிறருக்கு உதவி செய்யுங்கள். இல்லை என்றால் ஒதுங்கி நில்லுங்கள். அவதூறு பேசி நமது செய்கையால் பின்னோக்கி செல்ல வேண்டாம். வாழ்க்கையில் முன்னேற வழியை தேடுங்கள். ஆகையால் இப்போதுள்ள நிலையை பார்த்து மனம் துவண்டு விடாதே. தைரியமாக இரு. இந்த சாகி என்று உனக்கு துணையிருப்பேன். நீ யாருக்கும் சலித்தவர் அல்ல. அறிவிலும் சரி, திறமையிலும் சரி, உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது. உன் திறமையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே. உன்னை கவனிப்பதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை குழந்தையே? உன் அருகிலே தான் நான் இருக்கின்றேன். பயப்படாதே. நீ முன்னேறும் பாதையை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றாய். நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன். விரைவில் உன் எண்ணங்கள் பூர்த்தியாகும். எந்த சோதனையும் இல்லாமல் கிடைக்கும் எதுவும் நீண்ட நாள் நிலைப்பதில்லை. சோதிப்பது நான் என நம்பு. தக்க சமயத்தில் அனைத்தையும் தந்து உன்னை நான் காத்திடுவேன். உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை தங்கமே. உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன். வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது. ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரியென தேடும், கலந்துரையாடல்களோ எது சரியென ஆராயும். அனுபவம் என்பது ஒரு கடுமையான ஆசிரியர். அது வலிகளை தந்த பிறகுதான் பாடத்தை கற்பிக்கின்றது. யாரையாவது நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டுமே இருக்கட்டும். பாரமும் இருக்காது, துரோகமும் இருக்காது. நாம் வாழ்வதற்காக கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதே இல்லை. கலங்காதே தங்கமே. எது உன்னை விட்டு விலகி செல்கிறதோ அதற்கு மனம் உணர்ந்து வழிவிடு. உன்னை விட்டு விலகி செல்லும் எதுவும் உன்னை நேசிக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொள். சில நேரங்களில் நாம் சுயத்தை காக்க அந்த இடத்தை விட்டு நாம் நகர வேண்டும். வாழ்க்கை விளையாடுகிறது அனைவரிடமும். அனைவரின் வலியும் ஒன்றுதான். ஆனால் அனைவரின் தைரியமும் வேறுபட்டது. சிலர் விரக்தியடைந்து சிதறிவிடுகின்றார்கள். சிலர் போராடி பிரகாசிக்கின்றார்கள். வாழ்க்கையில் உயர சில வழிமுறைகளை சொல்கின்றேன் கேள். எதிலும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்காதீர்கள். பிறர் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீர்கள். பிறர் நிறைய பேச அமைதியாக கேளுங்கள். மற்றவர்களின் செய்கைகளை பாராட்டுங்கள். நீங்கள் தவறு செய்திருந்தால் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மனதில் உள்ள மொத்தத்தையும் கொட்டிவிடாதீர்கள். உங்கள் வெற்றியின் ரகசியங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவீர்கள். முற்கள் நிறைந்த பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக நான் மாற்றுவேன். வழிகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் வழிகள் பல காட்டுவேன். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் துலங்கும். ஏனெனில் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றவன் உன் தந்தையாகிய நான் அல்லவா? மனதைரியத்தை மட்டும் இழக்காதே. பரம்பொருளாகிய இந்த சாகி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னுடைய ஆசைகள் கனவாய் போகாது, பல மடங்காக நிறைவேற்றப் போகின்றேன். இனித்தான் உனக்கான வாழ்க்கையை வாழப் போகின்றார். கிடைக்கும் போது பயன்படுத்தி விடு. இருக்கும் போது அனுபவித்து விடு. நினைத்தவுடன் செய்து முடித்து விடு. வாழ்க்கை ஒருமுறைத்தான் குழந்தையே. இன்பங்களால் நான் உயர்ந்து போகவும் இல்லை, துரதிருஷ்டங்களால் நான் தாழ்ச்சியுறவும் இல்லை. அரசனும் ஆண்டியும் எனக்கு ஒன்றே. என்னுடைய கடைக்கண் பார்வை ஒன்றே. பிச்சைக்காரனையும் அரசனாக்கும் வல்லமை படைத்தது. இப்போது நீ பட்ட துன்பத்தை விட
பல மடங்கு மகிழ்ச்சியை நான் உனக்கு தரப்போகின்றேன். அவமானப்படுத்தும் போது கவலைப்படாதே. வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள். உன்னை பிறருக்கு உதாரணம் காட்டும் அளவிற்கு நான் உயர்த்துவேன். உன் தன்னம்பிக்கைக்கு சக்தி உண்டு குழந்தையே. வாழ்க்கையில் என்னால் எதுவும் முடியவில்லை என கவலைப்படாதே. இந்த சாகியின் ஆசியோடு முடியாது என நீ நினைப்பதையும் முடித்து நீ காட்டுவாய். நம்பிக்கையோடு முயற்சி செய். முடியாதது இவ்வுலகில் ஏதும் இல்லை தங்கமே. என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. நீ தொலைவில் இருந்தாலும் சரி, அருகில் இருந்தாலும் சரி, உனக்கு நான் உதவுவேன். நீ யாருக்காக வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போ. ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் வாழ கற்றுக்கொள். இல்லையென்றால் உனக்கான உலகை உன்னால் காண முடியாது குழந்தையே. நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இங்கு இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள். அதையும் பெரிது பண்ணாதே. உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செய். துணையாக இந்த சாகி வருவேன். உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். உன்னை ஒதுக்கும் இடங்களில், உன்னை வெறுக்கும் இடத்திலும், உன் வார்த்தை மதிக்கப்படாத இடத்திலும், உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அதுவே போதும். அமைதியுடன் கடந்து செல். இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும். எத்தனை நாட்கள் ஆனாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் என் வேண்டுதலுக்கு கட்டாயம் பதில் தருவீர்கள் சாயப்பா. நான் முழுவதும் உம்மையே நம்பியிருக்கின்றேன் என்று என்னையே நம்பியிருக்கும் என் பிள்ளையை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் தங்கமே. நீண்ட நாட்களாக உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறும். தயாராக இரு. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என் வாக்கு பொய்யாகாது. சந்தோஷமாக நீ வாழ்வாய் செல்லமே. இனி உன் வீடே சொர்க்கமாக மாறும். சந்தோஷம் களை கட்டும். அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்வர். செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும். உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நேரத்தை நீ எட்டி விட்டாய். எந்த சூழ்நிலையாயினும் ஒருபோதும் சிந்திக்காமல் முடிவெடுக்காதே. பின்னர் வருந்தி பயனில்லை. நிதானமாக என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி அமைப்பேன் தங்கமே. உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து சோதனைகளும் உன் மனதில் ஒரு சிற்பமாக உருவாகும். அந்த சிற்பமானது ஒரு நாள் முழுமையடையும் போதுத்தான் அந்த சிற்பத்தை கண்டு பலர் வியப்பார்கள். அதுவே உன் வாழ்க்கையில் கிடைக்கும் அழியா வெற்றியாகும். உன்னை புதிய விடியலுக்கு அழைத்துச் செல்லப் போகின்றேன். உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல் அமையப் போகின்றது. உன் கர்ம வினைகளை தீயில் எரித்து உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க செய்வேன். கலங்காதே தங்கமே. எந்த நேரத்திலும் சாகி 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 என்று என்னை அழை. துயரங்களை துடைத்தெறிய உன் அருகிலேயே இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். அழாதே தங்கமே. நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று நான் அறிவேன். உன் வலிகள் எனக்கு புரிகிறது. நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே. என் கண்ணின் இமை போல் உன்னை காத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். உனக்கான விடிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அன்பு குழந்தையே, நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீயே பொறுப்பு. உன் வார்த்தையினை பொறுத்துத்தான் நீ மதிக்கப்படுவாய். சிந்தித்து அளவாக பேசு. பேசாத வார்த்தைக்குத்தான் மதிப்பு அதிகம் குழந்தையே. இன்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி ஆனந்த வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உன்னை பழி சொல்ல இந்த உலகமே காத்திருக்கின்றது. உனக்கு வழி சொல்ல உன் சாயப்பா நான் மட்டுமே உள்ளேன் என்பதை மறக்காதே. அருகில் வா தங்கமே. உனக்கான கஷ்டத்தை நான் நிவர்த்தி செய்கின்றேன். அனைத்தும் மாறப்போகின்றது. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே. எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு. நீ நீயாக இரு. தூங்காத இரவுகள் இருக்கலாம். ஆனால் விடியாத இரவும் இல்லை, முடியாத செயலும் இல்லை. உனக்கான வெற்றி நிச்சயம் தங்கமே. உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று வருந்தாதே. உன்னிடத்தில் நான் இருக்கின்றேன். எதையும் கண்டு கலங்காதே. அத்தனை கேள்விகளுக்கும் விடையுண்டு. தேடலை மட்டும் நிறுத்தி விடாதே. மாயை மிகவும் பலமானது. ஆனால் இறை நாமமும் அதை விட சக்தி வாய்ந்தது. இறை நாமம் ஒன்றே உய்யும் வழி. மாயையை வெல்ல இறைவனிடம் விசுவாசம் தவிர்த்து வேறொரு சாதனை இங்கில்லை குழந்தையே. செல்வங்கள் எவ்வளவு நிறைந்தாலும் உன் மனம் அமைதி அடையாது. செல்வத்தை விட நல்ல அன்பை நினைத்தாலே அதுவே பெரிய செல்வமாக நாம் காண்போம். உன் வாழ்க்கையில் ஒளியேற்றவே வந்திருக்கின்றேன். இறைவனிடம் காட்டும் பக்திக்கு சோதனை வருவது போல
உரியவர் மீது காட்டும் அன்பிற்கும் சோதனை வரலாம். ஆழ்கடலில் சேரும் நதிநீர் போல ஆழ்மனதில் உருவான அன்பு தடைகளை தகர்த்து உரியவரிடமே வந்து சேரும். அதுவே அன்பின் சாராம்சமாகும். உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன். நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாத குழந்தையே. இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டுத் தரப்போகின்றேன். உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். கலங்காமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு. எதற்காக இந்த வீண் குழப்பம்? உனது எண்ணங்கள் அனைத்தையும் நான் அறிவேன். வீணாக கவலைப்படுவதை விட்டுவிட்டு என் பாதங்களில் உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு அமைதியாக இரு. உனக்கானதை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக நான் தருவேன். கவலை வேண்டாம் தங்கமே. பொறுமையோடு இரு. உன் உழைப்பு என்றும் வீணாகாது. வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும். தற்போது இருக்கும் நிலை மாறும். நீ என் மீது கவனத்தை செலுத்து. நான் உனக்காகவே காத்து கொண்டிருக்கின்றேன். இனி வரும் காலங்களில் உன் வளர்ச்சி உயர்ந்து கொண்டே போகும். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் காரியங்கள் வெற்றி பெறும். நீ முயற்சி செய்யும் அனைத்தும் வெற்றி பெறும் குழந்தையே. உன் விதியை என்னால் மாற்ற முடியும். நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. நான் அனைத்தையும் தாங்குகின்றேன். அனைத்து கர்மாக்களையும் நான் தாங்குவேன். நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக இரு. உன் கண்முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகின்றேன். ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகின்றார்கள். இது நிச்சயம் நடக்கும் குழந்தையே. உனது எண்ணம் தான் உனக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நீ கேட்டபடியே நான் செய்கின்றேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன். நீ நன்றாக இருப்பாய். உனக்கு நல்லதே நடக்கும். ஆதாரமே நானாகும் போது அங்கே யாரை நீ தேடுகின்றாய்? உன் ஜீவனே நான் தான். என்னை சிக்கென பிடித்துக்கொள். உன் சிக்கல்கள் எல்லாம் பறந்தோடும் பார். மற்றவர்களுடன் ஒருபோதும் உன்னை ஒப்பிடாதே. உன்னுடைய கர்மாக்கள் வேறு, அவர்களுடையது வேறு. உனக்கான நேரம் வரும் வரை நீ காத்து கொண்டுத்தான் இருக்க வேண்டும். அதற்கு பதில் நீ என் பூஜையை செய். என் சச்சரிதத்தை படி. அனைத்து நேரமும் விரைவாக உன்னை கூடி வரும். நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது. அதற்கு நீ தயாராக இரு. அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன். கலங்காதே தங்கமே. என் தங்கமே, படைக்கும் போதே உன்னை அறிந்தவர் இறைவன். அவருக்கு தெரியும் உன்னை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பது. உன்மேல் அதீத நம்பிக்கை வைத்திருப்பவரை ஏமாற்றுவது சாமர்த்தியமல்ல. அதற்கு பெயர் துரோகம். அவன் நாடாத எதுவும் நடக்காது. அவன் எழுதாத எதுவும் கிடைக்காது. முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளுடையது. தன்னைத்தானே நம்புபவனால் மட்டுமே இந்த தரணியை ஆள முடியும். மெதுவாக பேசு. அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும். நல்ல எண்ணத்தோடு இரு. அது உன் நடத்தையை பாதுகாக்கும். பிறர் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பாருங்கள். உங்கள் மனமும் வருந்தாமல் வாழ்வதை உணர்ந்து விடுவீர்கள். ஏமாற்றம் உனக்கு புதிதல்ல. நீ நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதிது புதிதாக இருக்கின்றது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால். அன்பு உன்னை அடிமையாக்காமல் பார்த்துக்கொள். அதுபோல் இரக்கம் உன்னை ஏமாளியாக்காமல் பார்த்துக்கொள். எப்போதும் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருக்கும். பழகிவிட்டால் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும். உண்மை மிகவும் வலிமையானது குழந்தையே. வார்த்தையையும் வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை உன்வசப்படும். உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு. இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையோடு இரு. உன் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டுமே சொல்லி அழு. ஏனெனில் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷப்பட மாட்டார். தண்ணீரைப் போல இருக்க கற்றுக்கொள். ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அடித்து கொண்டு போகவும் தெரியும். எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனா இவ்வுலகில் எதையுமே சாதிக்க முடியாது. முயன்ற செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். உனக்கு பலமாய் இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு குழந்தையே. எந்த பக்கத்தில் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு. அது உன் மதிப்பை உயர்த்தும். சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்பாய். பலவற்றை தெரியாமல் இருந்தால் நிம்மதியாக இருப்பாய்.
என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை. எதை நீ தேடினாயோ அது உன்னை தேடி வரும். தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறில்லை. ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது தான் தவறு குழந்தையே. எந்த பறவை தலையாக பறக்கின்றதோ அதற்குத்தான் வலிமை அதிகமாக இருக்கும். நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லதுதான் குழந்தையே. என் வைரமே, உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுக்காதே. சந்தோஷம், கஷ்டம் என இரண்டையுமே ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு. வாழ்க்கை அழகாகும். நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை அல்லது கிடைக்கவில்லை என்றாலும் சோர்ந்து விடாதே. காரணம் இல்லாமல் எதுவும் தள்ளி போகாது. இன்று நடக்கவில்லை என்றாலும் நிச்சயம் விரைவில் நடக்கும். நம்பிக்கையுடன் இரு. எல்லாம் நன்மைக்கு. உனக்குள் துணிவிருக்கும் வரை உன் வெற்றியை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. உனக்கு சரி என்று தெரிந்ததை எந்த தயக்கமும் இல்லாமல் செய்து முடி. உனக்கான வெற்றி நிச்சயம். உன் கேள்விக்கான பதில் என்னிடம் உள்ளது. வந்து என் முன் அமரு. உனக்கான வழியை நான் காண்பிக்கின்றேன். மற்றவர்களிடம் ஏன் மன்றாடுகின்றாய் குழந்தையே? பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு. பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. நீ என் அன்பும் ஆசியும் பெற்ற என் செல்ல குழந்தை. உன்னை தூசி என நினைக்கும் அனைவருக்கும் நீ தூசியாய் இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் உறுத்தி கொண்டே இருக்கும். கலங்காதே. அனைத்து நேரமும் விரைவாக கூடி வரும். உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நம்பு. உன்னுடன் நான் வந்து விட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உனது கடமையை செய். இன்று இல்லை என்றால் நாளை, நாளை இல்லையெனில் இன்னொரு நாள். இதற்கெல்லாம் கலங்காதே தங்கமே. தள்ளி தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. அன்பும் சரி, பொருளும் சரி. இந்த சாகியை சுமக்கும் உன் மனம் சங்கடங்களை விலக்கும். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.